அகிலங்களையும் படைத்த அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும். ஹஜ்ஜு விருப்பங்கள். குர்பானி என்பது மாமிசங்களோ அவற்றின் இரத்தங்களோ அல்லாஹ்வை ஒருபோதும் அடைவதில்லை. ஆனால் உங்களுடைய உள்ளச்சந்தான் அவனை அடையும். அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காண்பித்ததற்காக அவனை நீங்கள் மேன்மைப்படுத்தும் பொருட்டு இவ்வாறாக அவற்றை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான். ஆகவே நன்மை செய்வோருக்கு நற்செய்தி கூறுவீராக. அவர்கள் எத்தகையோர் என்றால், அல்லாஹ் நினைவூட்டப்பட்டால் அவர்களுடைய இதயங்கள் அச்சத்தால் நடுங்கிவிடும். அன்றும் தங்களுக்கு ஏற்படும் துன்பங்களை பொறுமையுடன் சகித்துக் கொள்வோராகவும் இறைவனை முன்னோக்குவோராகவும் நாம் அவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து அளிப்போராகவும் இருப்பார்கள். அல்லாஹ் இப்படி அழகான முறையில் அதை சொல்லி காமிக்கிறான். அப்போனா அந்த உள்ளட்சத்தை தான் நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறதுக்கு அழகான முறையில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அடுத்தது, என்னுடைய இறைவன் எனக்கு ஒரு நன்மகனை தந்தருவாயாக. இப்ராஹிம் நபி கேட்குறாங்க. படிச்சிட்டோம். குர்பானி என்பது இரத்தமோ மாமிசமோ என்னிடம் சேர்வதில்லை, உங்களுடைய உள்ளச்சந்தான் என்னிடம் சேருங்கிறதுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்போ இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கை இதில் வருது. 37வது அத்தியாயம். என்னுடைய இறைவனே, எனக்கு ஒரு நன்மகனை தந்தருள்வாயாக. எனவே நாம் அவருக்கு பொறுமையுள்ள ஒரு மகனை கொண்டு நற்செய்தி கூறினோம். இப்ராஹிம் நபி கேட்குறாங்க, எனக்கு ஒரு நன்மகனை தந்தருவாயின்னு கேட்டோன்னே அல்லாஹ் தஆலா நான் பொறுமை உள்ள மகனை கொண்டு நற்செய்தி கூறுகிறேன்னு அல்லாஹ் அதையும் சொல்லிட்டான். அடுத்ததும், பின் அவருடன் வாழ்க்கையின் பக்குவம் அடைந்த போது அவர் கூறினார், என்னருமை மகனே, நான் உன்னை அறுத்து பலியிடுவதாக நிச்சயமாக கனவு கண்டேன். இதைப் பற்றி உன் கருத்து என்ன என்பதை சிந்திப்பீராக என்றும் கூறினார். என்னருமை தந்தையே, நீங்கள் ஏவப்பட்டபடியை செய்யுங்கள். அல்லாஹ் நாடினால் என்னை நீங்கள் பொறுமையாளர்களில் நெற்றும் உள்ளவனாகவே காண்பீர்கள். அப்போ எவ்வளோ அழகா இஸ்மாயில் நபி சொல்லியிருக்காங்க. அப்போ இப்ராஹிம் நபியோட இருந்து இப்ராஹிம் நபியோட அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களும் பக்குவப்பட்ட நிலையில் அந்த அளவுக்கு அவங்களுடைய உயிரை அல்லாஹ்வுக்கு தியாகம் பண்ணுற நிலையில் அவ்வளோ ஒரு பக்குவத்தை அல்லாஹ் இஸ்மாயில் நபிக்கு அந்த மனதில் கொடுத்துருக்கான். அப்போ அதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் நல்லபடியாக என்னைய உங்களுடைய அல்லாஹ் உங்களுக்கு என்ன ஏவுனாலும் அதே செய்யுங்கன்ட்டாங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய பாக்கியம். அப்போ நம்ம குர்பானி கொடுக்குறோம் அப்படிங்கிறோம். அப்போ அல்லாஹ்வுடைய வேதத்தில் அல்லாஹ் சொன்னபடி எந்த அளவுக்கு வாழ்ந்துட்டு வாரோம். இப்போ அல்லாஹ் சொன்னது அவங்க கேட்டாங்க. அதுக்கப்புறம் சரி ஏதோ ஒரு உயிரை நீ குர்பானியாக கொடு அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். அப்போ ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு அதில் வாழ்ந்து வரோம் அப்படிங்கிற கணக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்போ உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு எது பிடிக்கலையோ அந்த விஷயங்களை தியாகம் பண்ணிட்டு அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை கொண்டு நீங்கள் எனக்கு பயந்து உள்ளட்சத்தோடு நீங்கள் வாழ்ந்து வரும்போது அதைத்தான் ரொம்ப நேசிக்கிறேங்கிறான் அல்லாஹ். ஆகவே அவ்விருவரும் முற்றிலும் வழிபட்டு மகனை பலியிட குப்பர கடத்திய போது நாம் அவரை இப்ராஹிமை என்றும் அழைத்தோம். அல்லாஹ் சொல்கிறான், மகனை பலியிட குப்பர கடத்தும் போது நான் இப்ராஹிம் என்றும் அழைத்தோம். திடமாக நீ கட்டளையை மெய்ப்படுத்தினீர். நிச்சயமாக நன்மை செய்வோருக்கு நாம் இவ்வாறே கூலி கொடுக்கின்றோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ நான் உன்னுடைய மனதை பார்த்தேன், எந்த அளவுக்கு நீ உறுதியாக இருக்க, அல்லாஹ்வுடைய பாதையில் எவ்வளவுக்கு உறுதியாக இருக்கா அப்படிங்கிறத உறுதி பார்த்து அல்லாஹ் பார்த்தான். கடைசியில் அது அவ்வளவு நன்மையாக மாற்றி இந்த உலக மக்களுக்கு நற்பெயரை எல்லாம் ஏற்படுத்தினான். இது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். அப்போ ஒவ்வொருத்தரும் கடாவை கொடுக்குறோம், அதில் நன்மை கிடைச்சிரும் அப்படி எண்ணக்கூடிய நேரத்தில் எப்படி இப்ராஹிம் நபி எதுக்கு பணிஞ்சாக அப்படிங்கிற ஃபஸ்ட்டு அல்லாஹ் தன்னுடைய பிள்ளைய கொடுக்கணும், அது அறுத்து பலியிடணும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஒரு வாக்கை கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய வாக்குக்கு பணிஞ்சாக. அப்போ நம்ம குர்ஆனை பார்த்து ஒவ்வொரு நன்மைகளுக்கும் பணிஞ்சு நம்ம வாழ்ந்து வரும்போது அந்த நன்மையை தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அல்லாஹ்ட்ட போய் சேரும்.
அதுக்கப்புறம் தான் நம்ம கடா கொடுக்குறது எல்லாமே. அப்போ ஒவ்வொருத்தரும் அந்த விருப்பத்தை வைக்கணும். குர்பானி என்பது இரத்தமோ மாமிசமோ என்னிடம் சேருவதில் நல்லா சொன்ன பிறகும் நம்ம சிந்திக்கணும். அப்போ அல்ல எதை விரும்புகிறான்டா, நான் உள்ளட்சம் உடையவரை பயபக்தியாளரை விரும்புகிறேன். என்னுடைய சொல்லு இந்த குரானில் நான் பேசிய அனைத்து வார்த்தைகளும் இருக்குது. அதை யார் கடைப்பிடிச்சு வாழ்ந்து வரார்களோ அந்த உள்ளட்சம் உடையவரை நான் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டான். அப்போ நம்ம அல்லாஹ் எப்படி வாழ்ந்துட்டு வாரோங்கிற ஒவ்வொருத்தரும் அதை கவனத்தில் வச்சு அதை பார்த்து அதுக்கப்புறம் உணவுக்காக உடைக்காக செலவு செய்யக்கூடியவர்களாக ஒவ்வொருத்தனையும் அல்லாஹ் தஆலா நல்லருள் கொண்டு கிருபை செய்யட்டும்.